ಸ್ತೋತ್ರಾಂಡವರೇ 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 ರಥತಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರಂ 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 ಪರಿಶುದ್ಧ ರಥತಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರಂ ಪರಿಶುದ್ಧ ರಥತಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರಂ ಪರಿಶುದ್ಧ ರಥತಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರಂ ಪರಿಶುದ್ಧ ರಥತಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರಂ 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 ஹல்லேலூயா துதிக்கிறோ 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 துதிக்கிறோம் ஆண்டவரே 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 ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா துதிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம பலியானா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரு இனியோ காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரு இனியோ காத்திடுவார். இந்த உலகில் இருக்கும் என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரு இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரு இனியும் காத்திடுவார். இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியோ இந்த உலகில் இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இயேசுவின் நாமத்தில் எல்லா எபூசியன் ஆவியை விட என் தேவனுடைய வல்லமை பெரியது ஆண்டவரே. எபூசியன் ஆவியை விட தேவ வல்லமை பெரியது ஆண்டவர். எபூசியரை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர். எபூசியன் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர். எபூசியரை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர். எபூசியன் வல்லமையை மேற்கொள்ளுகிற வல்லமை ஆண்டவர். எபூசியன் வல்லமையை மேற்கொள்ளுகிற ஆவி ஆண்டவர். எபூசிய வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்மா ராக்கா ஷைமா நாத்தோடி யாந்தரம் யாருமே மேற்கொள்ள முடியாத எபூசியனை தாவீது மேற்கொண்டதை போல ஆண்டவரே, யாருமே மேற்கொள்ள முடியாத ஆவிகளை மேற்கொள்ளுகிற அந்த எபூசியின் ஆவிகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். அந்த எபூசியின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். அந்த எபூசியின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எபூசியின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தினால், எபூசியின் வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தினால் எங்களை ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. எபூசியின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமை, எபூசியின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எபூசியின் ஆவியை மேற்கொள்ளுகிற கிருபை யாருமே மேற்கொள்ள முடியாத அந்த எபூசியின் ஆவிகள், அந்த எபூசியின் வல்லமைகளை இந்த நாட்கள் நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. அதை கிரியை செய்கிற வல்லமைகள் எல்லாம் அழிச்சு, அதை கிரியை செய்கிற ஆவிகள் எல்லாம் அழிச்சு இந்த வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த எபூசியின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேகத்தை நிரப்பி, அந்த எபூசியின் ஆவியை மேற்கொள்கிற கிருபையால் நிரப்பி, அந்த அபிஷேகத்தால் நிரப்பி எங்களை ஒவ்வொருவரையும் அல்மா ரக்க ஷமா நாத்தோடி அந்த ரக்க மௌ நீமான் அரமன சபதுடா ரிபான ரமன கபதுடா நீமான் கரமன
கபதுடா ரிபலரமன சபதுடா இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் எபூசிரின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை, எபூசிரின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எபூசிரின் ஆவியை மேற்கொள்ளுகிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில ஒவ்வொருவரையும் அந்த அபிஷேகத்தால் நிரப்பும், அந்த அபிஷேகத்தால் நிரப்பும். எபூசிரின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தால், எபூசிரின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமையா, எபூசிரின் ஆவியை மேற்கொள்ளுகிற கிருபையா எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பங்கப்பா 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 நிரப்பங்கப்பா. அல்மா ராக்கா ஷமா நாத்தோட அனோ ரிபா லரமன கபதுடா ரிபா லரமன கபதுடா அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். எபூசிரின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமை, எபூசிரின் ஆவியை மேற்கொள்கிற ஜெபம், அந்த அபிஷேகத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பங்க, ஒவ்வொருவரையும் நிரப்பங்க, எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பங்க 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 நிரப்பங்க. அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவர், அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஆண்டவர். எபூசிரின் ஆவியை மேற்கொள்கிற வல்லமையா, எபூசிரின் ஆவியை மேற்கொள்கிற கிருபையா, எபூசிரின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பங்கப்பா நிரப்பங்கப்பா நிரப்பங்கப்பா. ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் மேலும், இந்த ஜெபத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் மேலும் அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, எபூசிரின் ஆவியை மேற்கொள்கிற அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். ஒவ்வொருவர் அந்த அபிஷேகம் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் நிரப்பட்டும். எபூசிரை மேற்கொள்வதற்கு எப்படிப்பட்ட அபிஷேகம் வேணுமோ, எப்படிப்பட்ட கிருபை வேணுமோ, எப்படிப்பட்ட வல்லமை வேணுமோ, எப்படிப்பட்ட வரம் வேணுமோ, இந்த அபிஷேகத்தினால், அந்த அபிஷேகத்தினால இந்த வேளைகளில் ஒவ்வொருவரையும் அந்த அபிஷேகம் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பங்கப்பா 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 நிரப்பங்கப்பா. அந்த அபிஷேக வல்லமையினால், அந்த எபூசிரின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமையினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பிடுங்க 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 நிரப்பிடுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்பி விடுங்க. ரிபலரமன சபலரமன கபதுடா அல்மா ரக்க மன கம நாத்துடி ஆந்தரா ரிபலரமன சபதுடா ரிபலரமன கபதுடா ரிபல் கரமன சேந்தர மிக்கரா ரிபல ரபதுடி மாக்கர மன சபதுடா ரிபலரமன கபதுடா ரபதுடா. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் அந்த அபிஷேக வல்லமைகளை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், அந்த அபிஷேக வல்லமைகளை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். அந்த எபூசிரியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும் பற்றி பிடிக்கட்டும் பற்றி பிடிக்கட்டும் பற்றி பிடிக்கட்டும் பற்றி பிடிக்கட்டும் பற்றி பிடிப்பதாக. ரிபலரமன சபதட லிமன் கரமன நிமன் கரமன கபதுட ரபதுடி அந்தர நிமலரமன சபதுட ரிபலரமன கப ரிபலரமன கபதுட ரிபலரமன கபதுட ரபதுட ரமன. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, எபூசிரை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை, எபூசிரை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை, எபூசிரை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமையால் எங்களை ஒவ்வொரு நிரப்பங்கப்பா 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 நிரப்பங்கப்பா. அந்த வல்லமைகள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், அந்த அபிஷேகங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், அந்த கிருபைகள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். அந்த தாவீதுக்கு மேலே, அந்த யோவாபுக்கு மேலே இருந்த அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமையா எபூசிரை மேற்கொள்வதற்கு அந்த தேவையான அபிஷேக வல்லமை, தேவையான அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், எங்களை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், எங்களை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். எங்களை ஒவ்வொரு அபிஷேகத்தை நிரப்பி விடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். ரிபலரமன எல்லா ஆவிகள் நிரம்பி எபூசிரின் ஆவியை மேற்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா ஜோமன். எல்லா ஜோமன் எபூசிரின் ஆவிகள் மேற்கொள்ள பருங்கப்பா ஜோமன். எல்லா ஜோமன் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ரிபலரமன சபதுட ரிபலர அல்மரா கமதுடி மக எபூசிரின் ஆவிகள், எபூசிரின் வல்லமைகள் சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற, சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற, எங்கள் ஒவ்வொருவருக்கு விரோதமாய் போராடுகிற, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எபூசிரின் ஆவிகள், எல்லா எபூசிரின் வல்லமைகள், எல்லா எபூசிரின் வல்லமைகள் இந்த வேளையில முறியடிக்கப்படட்டும் முறியடிக்கப்படட்டும் முறியடிக்கப்படட்டும். எபூசிரின் வல்லமைகள் இந்த நாட்களில் முறியடிக்கப்படட்டப்பா. எபூசிரின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். சபைகளுக்கு விரோதமாக எழுப்பி போராடுகிற, சபைக்கு விரோதமாக எழுப்பி போராடுகிற, எங்களுக்கு விரோதமாக எழுப்பி போராடுகிற, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி போராடுகிற எல்லா எபூசிரின் ஆவிகள், எல்லா எபூசிரின் வல்லமைகள், எல்லா எபூசிரின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படட்டப்பா முறியடிக்கப்படட்டப்பா முறியடிக்கப்படட்டப்பா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆவிய நிரம்பி, ஆவிய நிரம்பி பொல்லாத ஆவிய, பொல்லாத எபூசிரின் ஆவிய, பொல்லாத எபூசிரின் ஆவிய ரிபல் அரமன ஷே அல்மா ராக்கா துடா லிமன் கரமன கபதுட ரிபலரமன சபதுடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லா எபூசிரின் ஆவிகள், எல்லா எபூசிரின் வல்லமைகள் இந்த வேளையில முறியடிக்கப்படட்டும், இந்த வேளையில முறியடிக்கப்படட்டும். சபைக்கு விரோதமாக எழும்புகிற, சபைக்கு விரோதமாக எழுப்பி போராடுகிற எபூசிரின் ஆவி, எபூசிரின் வல்லமைகள், எபூசிரின் வல்லமைகள் இந்த வேளையில, இந்த வேளையில, இந்த வேளையில ரிபலரமன ஷேபதுடியக்கர அல்மா ரோ ரக்க பௌதுடி மான்கர பௌதுடியா நிமா
லீமான ரமண சபதுட ரப துடக்க ரமண இயேசுவின் நாமத்தில் ஆவியில் நிரம்பு, ஆவியில் நிரம்பி ஜெபி, ஆவியில் நிரம்பி ஜெபி. பொல்லாத எபூசியரின் வல்லமைகள், பொல்லாத எபூசியரின் வல்லமைகள், சபைக்கு விரோதமாக எழும்புகிற, சபைக்கு விரோதமாக செயல்படுகிற, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி போராடி கொண்டு இருக்கிற எல்லா எபூசியரின் வல்லமைகள், எல்லா எபூசியரின் ஆவிகள் இந்த வேளையில முறி அடிக்கிறோம், இந்த வேளை முறி அடிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த வேளையில இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இந்த வேளையில ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். சபையை ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த வேளையில எல்லா எபூசியரின் ஆவிகள், எல்லா எபூசியரின் வல்லமைகள், எல்லா எபூசியரின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் முறி அடிக்கிறோம், முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், முறி அடிச்சு ஜெபிக்கிறோம். பொல்லாத வல்லமை, பொல்லாத வல்லமைகள், அந்த எபூசியரின் ஆவிகள் இனி சபையில் கிரியை செய்யாதபடிக்கு, இனி கிரியை நடப்பிக்காதபடி அவன் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம். ஆவில ஒருமனப்படு, ஆவில ஒருமனப்படு, ஆவில ஒருமனப்பட்டாதான் ரீபா ஷக்க தொடி மாக்கரா ரக்க பௌதுடி மால்கரபோ ரீபால ரமண சபதுடரா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒருமனப்படுகிறோம். சபையை ஒருமனப்படுகிறோம், சபையை ஒருமனப்படுகிறோம், சபையை ஒருமனப்படுகிறோம். ஒருமனப்பட்டு எபூசியன் ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர், எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர், எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர், எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர், எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர். இந்த எபூசியன் ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். ரக்க ஷேமா நரபதுடி லீமான் கரமன கபதுட ரிபால ரமண அல்மர ஷேமாதுடி வாக்கரவா ரிபால ரமண கபதுட ரபா. பொல்லாத ஒரு பேசு ஆவியே, பொல்லாத எபூசியன் வல்லமையை உன் உடைமையில் எடுத்துக்கொண்டு வெளியேறி போய் என கட்டளை கொடுக்கிறேன், வெளியேறி போன கட்டளை கொடுக்கிறேன். எல்லா கிரியை அழிக்கப்படட்டும், எல்லா கிரியை அழிக்கப்படட்டும், எல்லா கிரியை அழிக்கப்படட்டும். எந்தெந்த ரூபத்தில், எந்தெந்த விதங்களில் சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கிறியோ எல்லா கிரியைகளையும் இந்த விளக்கத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடுறோம், இந்த விளக்கத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடுகிறோம், இந்த விளக்கத்தை நிர்மூலமாக்கி போடுகிறோம், இந்த விளக்கத்தை அழிச்சு நிர்மூலமாக்கி போடுகிறோம். இந்த விளை ஒருமனப்பட்டு எல்லா எபூசியரின் ஆவிகள் இன்னைக்கு மட்டும் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுறோம், இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த எபூசியரின் ஆவிகள் இனி சபைக்குள்ள கிரியை நடப்பிக்காதபடி எல்லா விதங்களும் கிரியை செய்கிற அந்த எபூசியரின் வல்லமைகள் எல்லாம் முறியடிச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமம், முறியடிச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரை மருகி கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியோ, இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமையா எபூசியரை மேற்கொண்ட அபிஷேக வல்லமையா ஒவ்வொருவரையும் 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 நிரப்பிடுங்கப்பா, 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 நிரப்பிடுங்கப்பா. ரீபால ரமண சபதுட ரிபால ரமண கபதுட ரீமான் கரபதுடி மால்கரவ் ரக்கோ சேமன ரபதுட வலரா ரபதுட மல கரமண கபதுடி ரீமான் கரமண ஷேந்திர மல்கரபோ ரப தட லத டட ரப கப அல்மா ரக்க மன துடி அந்தர மல்கரபோ ரீபால ரமண சபதுடி இமான்கர பதுடியா ரீபால ரமண. அந்த அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். ஆவில நிரம்ப, ஆவில நிரம்ப. அந்த அபிஷேகத்தினால், அந்த அபிஷேக வல்லமையால் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரை நிரப்புங்க. அந்த எபூசியனை மேற்கொள்வதற்கு அபிஷேகத்தான் நிரப்புங்கப்பா, அபிஷேக நிரப்பதற்கு அபிஷேகத்தான் நிரப்பக இயேசுவின் நாமத்தினால. ரமண சபதுடரபா முதலாவது கிரியை, அந்த எபூசியனுடைய முதலாவது கிரியை எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும்,
எதிர்மறையான எண்ணங்களை அவன் கொண்டு வருகிறான். அவன் சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது அவன் சொல்ற முதல் வார்த்தை, இது உன்னால முடியாது, இது உன்னால முடியாது, இது உன்னால முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள முடியாது ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு எதிர்மறையான எண்ணங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வருவதற்கு பின்னால கிரியை செய்வது எந்த ஆவின்னு சொன்னா அது எபூசியரின் ஆவி. எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான நோக்கங்கள், எதிர்மறையான காரியங்கள், தேவ விசுவாச வார்த்தைக்கு விரோதமா, விசுவாசத்துக்கு விரோதமா எழும்புகிற அந்த விசுவாச வார்த்தைகளுக்கு விரோதமா, அந்த விசுவாச சிந்தனைக்கு விரோதமா, அந்த விசுவாச எண்ணங்களுக்கு எதிர்மறையா முடியுன்றது கூட முடியாது, இது உன்னால ஆகாது, இது உன்னால நடக்காது என்று ஒரு சிந்தைக்குள்ள உன் சிந்தைக்குள்ள ஒரு போராட்டம் வருமானா அதுக்கு பின்னால இருக்குது இந்த எபூசியரின் ஆவி. இந்த எபூசியரின் ஆவி இன்னைக்கு எதிர்மறையான வார்த்தையை பேச வைக்கிறது. இந்த எபூசியரின் ஆவி எதிர்மறைய சிந்தனையை கொண்டு வருகிறது. இந்த எபூசியரின் ஆவி, அப்படிப்பட்ட எபூசியரின் ஆவிகள் இனி சபைக்குள்ள கிரியை செய்யாதபடி, இனி சபைக்கு முதல்ல கிரியை நடப்பிக்காதபடி, அதை எல்லாக்கத்தை முறியடிச்சு போடும்படி, அதை எல்லாம் முறியடிச்சு போடும்படி எல்லா ஆவி நேர்மை வலதகையை உயர்த்தி ஜெபிப்போம். வலதகையை உயர்த்தபடி ஜெபிப்போம். வலதகையை உயர்த்தபடி ஜெபிப்போம். அல்மா ரக்க ஷேமா நாரா கதா ரீபால ரமணா கபதுடி அல்மா ரோசி கத்தடியா ரீபால கமால ரியாந்தரா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். அந்த எபூசியரின் ஆவிகள், அந்த எபூசியரின் வல்லமைகள் இந்த நாட்களை முறியடிச்சு போடுங்கப்பா, முறியடிச்சு போடுங்கப்பா. எங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருகிற, எதிர்மறையான சிந்தனையை கொண்டு வருகிற, எதிர்மறையான உணர்வுகளை கொண்டு வருகிற இந்த எபூசியரின் ஆவி, இந்த எபூசியரின் வல்லமை, இந்த எபூசியரின் கிரியைகள் எல்லாம் இந்த நாட்களை ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம், ஒருமனப்படுகிறோம். எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான உணர்வுகள், விசுவாச வார்த்தைக்கு விரோதமா, வசனத்துக்கு விரோதமா, உபதேசத்துக்கு விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான உணர்வுகள் எங்களுக்குள்ள கொண்டு வந்து போராடுகிற இந்த எபூசியரின் ஆவிகள் இந்த நாட்களை முறி அடிக்கிறோம், இந்த நாட்களை முறி அடிக்கிறோம், இந்த நாட்களை முறி அடிக்கிறோம், இந்த நாட்களை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம், இந்த நாட்களை முறி அடிச்சு ஜெபிக்கிறோம். ஓ ரபா காதா அரகா மானாஷே அல்மா ரகா நா தூடா கரா அல்மா ரகா மானா தூடா கரா ரிபாலா ரமானாசே ரோகா தூடா நீ மான் கரா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எதிர்மறையான எண்ணத்தை கொண்டு வருகிற, எதிர்மறையா பேச வைக்கிற, எதிர்மறையா நினைக்க வைக்கிற, எதிர்மறையா யோசிக்க வைக்கிற, உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாது அப்படிப்பட்ட எண்ணங்களை தேவ ஜனங்களுக்குள்ள கொண்டு வருகிற இந்த எபூசியரின் ஆவி, இந்த எபூசியரின் வல்லமை இந்த நாட்கள்ல ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு விரோதம், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமா, ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் வயதானுக்கு விரோதமா, தலைவர்களுக்கு விரோதமா எழுப்பி ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமா எழுப்பி போராடுகிற இந்த எபூசியரின் ஆவி, இந்த எபூசியரின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும், 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 முறியடிக்கப்படட்டும். ஓ ரபாகதா ஓ ரகமானா தூடா ரீபால்கா ரமானா சபா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். எதிர்மறையான எண்ணங்கள் இன்னைக்கு மேற்கொள்ளப்படுவதாக, மேற்கொள்ளப்படுவதாக, இன்னைக்கு அழிக்கப்படுவதாக. இந்த எபூசியரின் ஆவி, இந்த எபூசியரின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படட்டையா, அழிக்கப்படட்டையா. எதிர்மறையான எண்ணத்தை கொண்டு வந்து, எதிர்மறையான சிந்தனையை கொண்டு வந்து, எதிர்மறையான கோணங்களை கொண்டு வந்து போராடுகிற பொல்லாத எபூசியரின் ஆவியை இன்னைக்கு வெளியேறி போய் எனக்கு கட்டளை கொடுக்கிற, இன்னைக்கு வெளியேறி போய் எனக்கு கட்டளை கொடுக்கிற, இன்னைக்கு வெளியேறி போய் எனக்கு கட்டளை கொடுக்கிற. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். அந்த சபைக்கு மத்தியில் எந்த விதத்தில் கிரியை செய்யாதபடி, எந்த கோணத்தில் கிரியை செய்யாதபடி, எந்த ரூபத்தில் கிரியை செய்யாதபடி அந்த எதிர்மறையான எண்ணங்கள், அந்த எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான வார்த்தைகள் இன்னையோடு ஆண்டவரே இந்த எபூசியரின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. பொல்லாத எபூசியரின் ஆவியே, பொல்லாத எபூசியரின் ஆவியே, எதிர்மறையான சிந்தனையை கொண்டு வந்து போராடி கொண்டிருக்கிற எல்லா எபூசியரின் ஆவிகள் இந்நாட்களை வேரோடு அழிக்கப்படட்டும், வேரோடு அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. சிந்தனை மண்டலத்தில் ரிகா சீமான் கரா இயேசுவின் ரத்தம் பாய்வதாக, இயேசுவின் ரத்தம் பாய்வதாக. எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் இனியோடு அழிக்கப்படட்டும், இனியோடு அழிக்கப்படட்டும். எதிர்மறையான தாட், எதிர்மறையான தாட், எல்லா நெகட்டிவ் தாட்கள் இன்னையோடு அழிக்கப்படட்டும், இன்னையோட முறியடிக்கப்படட்டும். வேரோட பிடுங்கி எரிகிறோம், வேரோட பிடுங்கி எரிகிறோம், வேரோட பிடுங்கி எரிகிறோம். எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான உணர்வுகள், எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான வார்த்தைகள், எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ், எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ், எதுக்கு எடுத்தாலும் எதிர்மறையான வார்த்தைகள், அப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிற பொல்லாத எபூசியனே இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உன்னை முறியடிச்சு ஜெபிக்கிறேன்.
திருப்பப்படுது. உன் சிந்தனை திசை திருப்பப்படுது. இந்த குறிப்புக்கு நேரம் ஜெபிக்காம உன் சிந்தனை திசை திருப்பப்படுத நான் ஆவியில பார்க்கிறேன். உன் சிந்தனை திசை திருப்பப்படுகிறத நான் ஆவியில பார்க்கிறேன். உன் சிந்தனை திசை திருப்பப்படுகிறத நான் ஆவியில பார்க்கிறேன். சிந்தனை திசை திருப்ப விடாத. உன் சிந்தனை திசை திருப்புறான். உன் சிந்தனை திசை திருப்பப்படுது. உன் சிந்தனை திசை திருப்பப்படுது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த சிந்தனை டிஸ்டர்ப் ஆகாத. சிந்தனையை டிஸ்டர்ப் ஆகாத. ஒரு அக்கினி இறங்குது. ஒரு அக்கினி இறங்குது. உன் சிந்தனை மண்டலத்துக்குள்ள, உன் சிந்தனை மண்டலத்துக்குள்ள ஒரு அக்கினி இறங்குது. ஒரு அக்கினி இறங்குது. ஒரு அக்கினி இறங்குது. உன் சிந்தனை மண்டலம் இருக்க இந்த வல்லமை அழிக்கப்படுது. இந்த வல்லமை அழிக்கப்படுது. அந்த வல்லமை அழிக்கப்படுது. அந்த வல்லமை முறியடிக்கப்படுது. அந்த கிரியை அழிக்கப்படுது. உன் சிந்தனை மண்டலத்தில் இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இனியோட வேரோட பிடுங்கப்படுது. வேரோட பிடுங்கப்படுது. வேரோட பிடுங்கப்படுது. அந்த எதிர்மறையான எண்ணங்கள் இன்னைக்கு நிர்மூலமாக்குறார் ஆண்டவர். அழிச்சு நிர்மூலமாக்கி போடுகிறார். அதை அழிச்சு தேவன் நிர்மூலமாக்கி போடுகிறார். அந்த எதிர்மறையான சிந்தனைகள், அந்த எதிர்மறையான உணர்வுகள், அந்த எதிர்மறையான காரியங்கள் இன்னைக்கு உன்னை விட்டு அகன்று போகுது. இன்னைக்கு உன்னை விட்டு அகன்று போகிறது. உன்னை விட்டு இன்னைக்கு அகன்று போகிறது. உன் அன்னை விட்டு அகன்று போகிறது. உன் குடும்பத்தை விட்டு, உன் இருக்கிற எல்லையை விட்டு அந்த ஆவி அகன்று வெளியேறி போகிறது. அது வெளியேறி போகிறது. அது வெளியேறி போகிறது. பொல்லாத எபூசியரின் ஆவிகள், பொல்லாத எபூசியரின் வல்லமைகள், பொல்லாத எபூசியரின் வல்லமைகள் எதிர்மறையான சிந்தனையை கொண்டு வருகிற, எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து போராடுகிற இந்த எபூசியரின் ஆவிகள் இணையோடு அழிக்கப்படட்டும். இணையோடு அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இனி ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட எதிர்மறையான எண்ணங்கள் காணப்படக்கூடாது. எதிர்மறையான சிந்தனைகள் காணப்படக்கூடாது. எதிர்மறையான உணர்வுகள் காணப்படக்கூடாது ஆண்டவர். எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவர். எதிர்மறையான வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவர். இனி உன்னால முடியாது, இது உன்னால நடக்காது, இது உனக்கு ஆகாது, இது உனக்கு வாய்க்காது என்று அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால். முறியடிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். கர்த்தருடைய பலமா கிரியை செய்யும். விசுவாசத்துக்குரிய எண்ணங்கள், விசுவாசத்துக்குரிய சிந்தனைகள், விசுவாசத்துக்குரிய உணர்வுகள் ஒவ்வொருவர தலை ஓங்கி நிற்கட்டும் ஆண்டவர். தலை ஓங்கி நிற்கட்டும் ஆண்டவர். தலை ஓங்கி நிற்கட்டும் ஆண்டவர். விசுவாச எண்ணங்களும், விசுவாச சிந்தனைகளும், விசுவாச உணர்வுகளும், விசுவாச வார்த்தைகளும் ஒவ்வொருவருக்கு மத்தியில் ஓங்கி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓங்கி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவன் கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, இம்மட்டும் உதவின எபினேசரே இனியோ, இம்மட்டும் உதவின எபினேசரே காத்திடுவா. உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதேன், எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் இயேசுவின் நாமத்தில். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் அணுகக்கூடாது. எதிர்மறையான சிந்தனை அணுகக்கூடாது. எதிர்மறையான உணர்வுகள் அணுகக்கூடாது. எதிர்மறையான கிரி அணுகக்கூடாது ஆண்டவர். எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் இனி அணுகக்கூடாது ஆண்டவர். இனி அணுகக்கூடாது ஆண்டவர். இனி அணுகக்கூடாது ஆண்டவர். வேலி அடைக்கிறோம், வேலி அடைக்கிறோம். சபையை வேலி அடைக்கிறோம். ஜனத்தை வேலி அடைக்கிறோம். ஜனத்தை வேலி அடைக்கிறோம். இனி எதிர்மறையான எண்ணங்கள் உள்ளே நுழையாதபடி ரத்தத்தினால வேலி அடைச்சு ஒவ்வொருவரையும் பாதுகாரும். ஒவ்வொருவரையும் பாதுகாரும். எதிர்மறையான தாட்டுகள், நெகட்டிவ் தாட்டுகள் அப்புறப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால. வளரோ இரண்டாவது கிரியை, இந்த எபூசியுடைய இரண்டாவது கிரியை. அதில் இருக்கிறது யாருன்னா குருடன் இருக்கிறான். குருடன் என்ன அடையாளம்? எதிர்காலத்தை குறித்து சிறப்பான பார்வை இல்லாத, எதிர்காலத்தை குறித்து சிறப்பான எண்ணங்கள் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல பார்வை, தூர பார்வை. நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் உடுத்தணும் என்று தன்னை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு சிறப்பான அந்த எதிர்கால பார்வை இல்லாத ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு இருக்கிறோம், ஏதோ ஒரு சாப்பிட்றோம், ஏதோ ஒரு தூங்குறோம். இன்னைக்கு காலம் போகுது, இன்னைக்கு காலம் இருக்குது, இன்னைக்கு நல்லா இருந்தால் போதும், நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைய பற்றி கவலைப்படாத
இல்லாத ஒரு வாழ்க்கை எபூசியனின் ஆவி. நாளைய பற்றி தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை எபூசியனின் ஆவி. நாளைய தினத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நாளைக்கு எப்படி இருக்கணும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கணும், அடுத்த மாதம் எப்படி இருக்கணும், 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி எல்லாம் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல பார்வை இல்லைனா இது எபூசியன் ஆவி போராடுது. அவன் கண்ணை குருடாக்கிட்டான். எதிர்கால பார்வை அவனுக்கு கிடையாது, எதிர்கால எண்ணங்கள் கிடையாது, எதிர்கால சிந்தனைகள் கிடையாது. ஏதோ இருக்கிறோம், ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ வேலைக்கு போகிறோம், இருக்கிறோம், அவ்வளோதான். எப்படி இருக்க போகிறோம் அதை பற்றி கவலை இல்லை, எப்படி வாழ போகிறோம் அதை பற்றி கவலை இல்லை, எப்படி உடுத்த போகிறோம் அதை பற்றி கவலை இல்லை, எப்படி சிறப்பாக இருக்கணும், எப்படி சிறந்தவளாக மாறணும், எப்படி சிறப்பான பிள்ளைகளை வரணும், உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும், மேன்மையான ஸ்தானத்துக்கு வரணும், முதிர்ந்த அனுபவத்துக்கு வரணும், சிறந்தவங்களை மாறணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாத ஒரு சராசரி ஏதோ இருக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ போறோம், ஏதோ வரும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட வாழ வைக்கிறதுனா இதுக்கு பின்னால இருக்கிறது ஒரு எபூசியனின் ஆவி. அவன் என்ன செய்வான்? கண்களை குருடாக்கிடுவான். தூர பார்வை இல்லாம, தூர பார்வையே இல்லாம, எண்ணங்களே இல்லாம ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்வகம் அழைக்கப்படல. கர்த்தருடைய தரிசனம், கர்த்தருடைய தரிசனம். கண்களை ஏறெடுத்து பார். ஆபரம சொன்னார், கண்களை ஏறெடுத்து பார், வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி பார், அம்மட்டு நடந்த திரி, உன் கண்களை ஏறெடுத்து பாருனாரு. ஏறெடுத்து நடத்தும். அது தரிசன பார்வை, அது தூர பார்வை, அது கிட்ட பார்வை இல்லை. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எதிர்காலத்துக்கு ஒரு சிறப்பான பார்வை உள்ளவனாக இருக்கணும். எதிர்காலத்தை கொடுத்து சிறப்பான எண்ணங்களை இருக்கணும். தானியல் பாபிலோனில் இருந்தாலும் அவன் பலகணியில் திறந்து அவன் எருசலேம் தூர பார்வை. அது என்ன கேட்குது? தூர பார்வை. நோவாவின் பாலைக்குள்ள ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அது என்ன காரியம்? அது தூர பார்வை. எப்பொழுது விடியும், எப்பொழுது விடியும், எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும், எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும், என் பிரச்சனைகள் மாறணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட செயல்படுகிறது. அது தேவனுடைய ஆவி. ஆனால் நோக்கமே இல்லாத எதிர்காலத்தை கொடுத்து சிறப்பான பார்வை இல்லாமல் இன்னைக்கு சாப்பிட்டு, இன்னைக்கு தூங்கி, இன்னைக்கு வேலைக்கு போனோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வுனா இவனுக்கு பின்னால இருக்கிறது எபூசியனின் ஆவி. இந்த எபூசியனின் ஆவியை அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி பக்கத்தில் கையை பிடிச்சி எல்லா ஆபை நிர்வகிச்சபி, பக்கத்தில் கையை பிடிச்சபடி ஆபை நிர்வகிச்சபி, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே தூர பார்வை இல்லாம, இப்படிப்பட்ட ஆண்டவரே துதிக்கமையா, எதிர்காலத்துக்கு சிறப்பான பார்வை இல்லாம, எதிர்காலத்தை சிறப்பான எண்ணங்கள் இல்லாம, ஒரு தூரத்தில் பார்க்கிற பார்வை இல்லாம, ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலங்களை குறித்து ஆண்டவரே ஒரு சிறப்பான பார்வை இல்லாம எப்படி இருக்க போறோம் என்ற ஒரு தரிசன பார்வை இல்லாம, ஒரு சாதாரணமான ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறதுனா அது எபூசியனின் ஆவி. இந்த எபூசியனின் ஆவியை இன்னைக்கு அழிக்கப்படணும். இந்த குருட்டுத்தனமான ஆவிகள், இந்த குருட்டாட்டம் பண்ண வைக்கிற ஆவிகள், ரக்க ஷேமா நர கத்தோட ரைக்க மௌதுடி மால்கரா, ஏலிக்கு அந்த பார்வை இல்லாம போச்சு. ஏலியன் பிள்ளைகள் அழிய போறாங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஏலியன் பிள்ளைகள் பாதிக்கப்பட போறாங்க, அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. ஏன்? அவன் கண்கள் இருளாகி விட்டது, அவன் கண்கள் இருளாகி விட்டது. இன்னைக்கு எபூசியனின் ஆவி சபையை குருடாக்கி விட்டான். இன்னைக்கு தேவ ஜனத்தை குருட்டாக்கி விட்டான். எனக்கு தரிசனம் இல்லாம, எதிர்காலத்தை குறித்து எந்த நோக்கமும் இல்லாம, ஒரு சராசரி இன்னைக்கு சாப்பிட்டு, இன்னைக்கு தூங்கி, இன்னைக்கு வாழ்ந்துட்டு போ, நாளை பத்தி கவலைப்படாம, நாளைய பற்றி யோசிக்காம, நாளைய பற்றி எதிர தரிசனம் இல்லாம அரக்க சேமான ரப, அப்படிப்பட்ட குருட்டாட்டம் பண்ணுகிற அந்த ஆவி இந்த இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஐயா, இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஐயா, இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஐயா. இன்னைக்கு சபையில் ஆண்டவரே அப்படிப்பட்ட எபூசியனின் ஆவி இன்னைக்கு கிரியை செய்யாதபடி அந்த எபூசியனின் ஆவியை இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரிசனம் உள்ளவர்களா, தரிசன பார்வை உள்ளவர்களா, தூர பார்வை உள்ளவர்களா, அறிவாள ரபதலா, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்களாய் தேவனே 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 ஒவ்வொரு பிள்ளைகளை இருக்கணுமே ஒழிய ஒருவர் கூட பார்வை இல்லாம, எதிர்காலத்துக்கு பார்வை இல்லாம, குடும்பத்தை கொடுத்த பார்வை இல்லாம, சபையை கொடுத்த பார்வை இல்லாம, ஆவிக்குரிய வாழ்க்கை கொடுத்த பார்வை இல்லாம, ஒரு ரமண சபதோடி பார்க்கிற ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கையை இனி ஒருவரை வாழவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட குருடாக்கி வச்சிருக்கிற இந்த எபூசியனின் ஆவிகள், இந்த எபூசியனின் வல்லமைகள் இந்த நாட்களை அழிச்சு போடுவீராக, இந்த நாட்களை அழிச்சு போடுவீராக. இந்த எபூசியனின் ஆவி, இந்த எபூசியனின் வல்லமை, இந்த எபூசியனின் கிரியைகள் இந்த நாட்களை வேரோட பிடிக்க பரட்டும், வேரோட பிடிக்க பரட்டும், வேரோட பிடிக்க பரட்டும். நாங்கள் ஒருமனப்படுகிறோம், நாங்கள் ஒருமனப்படுகிறோம், நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த எபூசியன் ஆவிக்கு விரோதமா தூர பார்வையை எடுத்து போட்டு, தூர பார்வையே இல்லாம, பார்வையே இல்லாம ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ வச்சு கொண்டிருக்கிற, ஒரு சராசரி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வைக்கிற இந்த எபூசியனின் ஆவிகள் இந்த நாட்களில் வேரோட பிடிக்கப்படுவதாக, வேரோட பிடிக்கப்படுவதாக, வேரோட பிடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால்
நாமத்தை ஜோமன் எல்லா ஜோமன் என் குடும்பத்தை கொடுத்த ஆண்டவரே ஒரு தூர பார்வை எனக்கு வேணும். என் பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவரே தூர பார்வை எனக்கு வேணும். சபையை கொடுத்த ஆண்டவரே ஒரு தூர பார்வை எனக்கு வேணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பறித்து ஒரு தூர பார்வை எனக்கு வேணும். என் ஆசுவாத்தை குறித்து ஒரு தூர பார்வை எனக்கு வேணும். அந்த தூர பார்வையை எடுத்து போட்டு என் கண்களை குருடாக்கி இருக்க பொல்லாத எபூசரின் ஆவியை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இப்போ ஜோமன் உனக்கு எப்படிப்பட்ட அபிஷேகத்தில் இருக்கணும், நாளைக்கு நீ எப்படிப்பட்ட அபிஷேகத்தில் இருக்கணும், அடுத்த மாதம் எப்படிப்பட்ட அபிஷேகத்தில் இருக்கணும், அடுத்த வருஷத்தில் எப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கணும், எப்படிப்பட்ட கிருபை இருக்கணும், எப்படிப்பட்ட வல்லமை இருக்கணும், எப்படிப்பட்ட வரங்கள் இருக்கணும், எப்படிப்பட்ட தாளந்து இருக்கணும், நீ எப்படி பிரகாசிக்கணும், நீ எப்படி மகிமையா இருக்கணும், நீ எப்படி ஆஸ்வாதமா இருக்கணும், நீ எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், அந்த பார்வையை இன்னைக்கு பாரு. ரீபா ஷக்கா துடி பக்கரா கண்களை ஏறெடுத்து பாரு. வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. உன் குடும்பத்தை குறித்து பாரு, சபையை குறித்து பாரு, தேசத்தை குறித்து பாரு. தேசம் எப்படி இருக்க போகுது 10 வருஷத்துக்கு பிறகு, தேசத்தை எப்படி மாற்ற போறார் கர்த்தர், தேசத்தை எப்படி ஆஸ்வதிக்க போறார், உன் குடும்பத்தை எப்படி ஆஸ்வதிக்க போறார், உன் பிள்ளைகளை எப்படி ஆஸ்வதிக்க போறார். அந்த தூர பார்வை ஓரபா கடாடா ரீபா கரமன ஷியா ஒரக்கா துடி பாக்கறா ஒரக்கா துடி பாக்கறா. அந்த தூர பார்வை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அந்த தூர பார்வை ஆண்டவர் நீமா கரவ அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒரு தூர பார்வை உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு தூர பார்வை உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு தூர பார்வை உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு தூர பார்வை உண்டாகட்டும். குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, தேசத்தை குறித்து, கிராமத்தை குறித்து, பட்டணத்தை குறித்து ஒரு தூர பார்வை உண்டாகட்டும். ஒரு தரிசன பார்வை உண்டாகட்டும். அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமம். அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக. கண்களை அடைச்சு வச்சிருக்கிற எல்லா எபூசரின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தால் முறியடிச்சு போடுகிறோம் ஆண்டவர். கர்த்தர் பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பலத்த கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியோ, இம்மட்டும் உதவின எபினேசரே இனியோ காத்திடுவான். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இந்த உலகிலே இருக்கோ அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவன் இயேசுவின் நாமத்தான். எபூசினபடியின் ஆண்டவர் பெரியவர். எபூசினின் ஆண்டவர் பெரியவர். எபூசினபடியின் ஆண்டவர் பெரிய. எபூசின் ஆவியை விட என் தேவ ஆவி பெரியது. என் தேவ ஆவி பெரியது. என் தேவ அபிஷேகம் பெரியது. என் தேவ கிருபை பெரியது. எபூசின் ஆவியை விட ஏனல இயேசு பெரியவர். அந்த அபிஷேகம் பெரியது. அந்த கிருபை பெரியது. அந்த வல்லமை பெரியது. அந்த வரங்கள் பெரியது. அந்த தாளங்கள் பெரியது. அந்த அபிஷேகம் பெரியது. அந்த அபிஷேகம் பெரியது. அந்த அபிஷேகம் பெரியது. இந்த பெரிய அபிஷேகத்தால் நிரம்பி, இந்த பெரிய அபிஷேகத்தால் நிரம்பி இந்த எபூசனின் ஆவியை அழிக்கிறோம். இந்த எபூசனின் ஆவியை அழிக்கிறோம். இந்த எபூசனின் ஆவியை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அவனுடைய 3வது கிரியை, அந்த எபூசி நாமனுடைய 3வது கிரியை, சப்பானிகள் அந்த பட்டணத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த பட்டணத்தில் சப்பானிகள் இருந்தாங்க. சப்பானி என்ன அர்த்தம்? வேலை செய்ய விருப்பம் இல்லை. எப்போ பாரு யாருக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை? சோம்பலா, அப்படியே சோர்ந்து போய் அப்படியே சோம்பலா இருக்கணும். வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேலைக்கு போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சம்பாதிக்கிற ஆர்வம் இல்லை. வேலை செய்யணும், துடிப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், வேலையை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், இப்படி வேலை செய்யணும், அப்படி வேலை செய்யணும். அப்படிப்பட்ட வேலை செய்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்களை முடக்கி உட்கார வைக்கிறது எதுன்னா சப்பானி. ஒரு சப்பானி என்ன செய்ய மாட்டான்? வேலை செய்ய மாட்டான். ஒரு சப்பானி என்ன செய்ய மாட்டான்? வேலை செஞ்சு வாழ மாட்டான். ஒரு சப்பானி என்ன செய்ய மாட்டான்? அவன் எழும்பி துடிப்பை இருக்க மாட்டான். அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே சோர்ந்து போய், அப்படியே தளர்ந்து போய், வேலை செய்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாமல், வேலை செய்யறதுக்கு உணர்வு இல்லாமல், அது ஏன் போகணும், நம்மளால் முடியாது, அப்படியே உட்கார்ந்து அப்படியே சோர்ந்து போய் இருப்பான்னா, வேலை செய்வதற்கு உற்சாகம் இல்லாமல், வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் ஒரு நபர் இருப்பாங்கன்னா, அந்த நபருக்கு பின்னால் இருக்கிறது எபூசனின் ஆவி. எவ்வளவு உடம்புக்கு முடியலனாலும், சரீரத்துக்கு முடியாமல் ஆண்டவர் சொல்லுவார்,
சொல்லுவான், சரீரம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த ஆவியில் துடிப்பு இருக்கணும். நம்ம இந்த வேலையை செய்யணும், காலையில் இந்த வேலையை செய்யணும், 10 மணிக்கு இந்த வேலையை செய்யணும், 1 மணிக்கு இந்த வேலை செய்யணும், சாயங்காலம் இந்த வேலை செய்யணும், நைட்டு இந்த வேலை செய்யணும், நைட்டு 12 மணிக்கு ஜெபிக்கணும், 1 மணிக்கு ஜெபிக்கணும், அதிகாலையில் எழுமணும். அப்படிப்பட்ட உணர்வு, அப்படிப்பட்ட துடிப்பு ஒரு நபருக்கு இல்லை. ஏதோ இருக்கிறாங்க, வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லை, போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஒதுக்குமே விருப்பம் இல்லை, அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கிறாங்கன்னா ஏதோ சொன்னால் செய்வாங்க, போனால் செய்வாங்க, போனால் சாப்பிடுவாங்க. அவங்களால அப்படியே ஒரு மெய்மறந்த நிலைமையில் அப்படி உட்கார்ந்து கிடப்பானா அவனுக்கு பின்னால் இருக்கிற கிரியை செய்கிறது இந்த எபூசனின் ஆவி. அநேகரான கேள்விப்படுறேன், அவனுக்கு வேலை செய்வதற்கு விருப்பமே இருக்கிறதில்ல, வேலை செய்ய இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் சும்மா பல மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. சின்ன வேலையை செய்வதற்கு கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா விருப்பம் காட்ட மாட்டாங்க, நாட்டம் காட்ட மாட்டாங்க, சுறுசுறுப்பு இருக்க மாட்டாங்க. அப்படியே சோம்பலா, அப்படியே அப்படியே உட்காந்துன்னு கிடப்பாங்க. அப்படியே ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்களே தவிர அவங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, வேலை செய்ய விருப்பம் இருக்காது. ஒரு நபருக்கு வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லை, துடிப்பாக இல்லை, அவங்க உணர்ப்பவமாக இல்லை, உற்சாகமாக இல்லைன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது எபூசனின் ஆவி. இந்த எபூசன் ஆவியக்கத்தை அழித்து நிர்மூலமாக்கப்படும்படி நேர் முழங்கால் ஜெபிக்கலாமா? நேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? எல்லாம் நேர் முழங்கால் படிட்டு இந்த குறிப்புக்காக ஜெபிக்கலாமா? இந்த குறிப்புக்காக நேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா? எல்லா சோமன் இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர். ரக்க ஷேமனா, எங்களை சப்பானியை போல உட்கார வைக்கிற, எங்களை சப்பானி ஆக்குகிற இந்த எபூசனின் ஆவிகள், இந்த எபூசனின் வல்லமைகள் இந்த நாட்களை முறியடிக்கப்பட்டு ஆண்டவர், நாட்களை முறியடிக்கப்பட்டு ஆண்டவர். இந்த எபூசனின் ஆவிகள் எங்களை சப்பானியாக வாழ வைக்கிற, எங்களை சப்பானியாக இருக்க வைக்கிற, எங்களுக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லாம, வேலை செய்வதற்கு முடியாம, எனக்கு முடியல, எப்ப பாரு எனக்கு உடம்பு முடியல, எனக்கு வேலை செய்ய முடியல, எனக்கு வேலை செய்ய முடியல, எனக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை, அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி வேலை செய்யாதபடிக்கு அவளை முடக்கி வைக்கிற இந்த எபூசனின் ஆவி, இந்த எபூசனின் வல்லமைகள் இந்த நாட்கள் ஆண்டவர் ரக்க ஷேமான ரபதுடி மாக்க சுவிசேஷ வேலை செய்யாம, குடும்பத்துக்குரிய வேலையை செய்யாம, தனிப்பட்ட வேலையை செய்யாம ஒரு நபரை முடக்கி வைக்கிற இந்த எபூசனின் வல்லமைகள், இந்த எபூசனின் ஆவிகள் இந்த நாட்களை முறியடிக்கப்படட்டும், இந்த நாட்களை முறியடிக்கப்படட்டும், இந்த நாட்களை முறியடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்படுகிறோமையா, ஒருமனப்படுகிறோமையா, ஒருமனப்படுகிறோமையா. இயேசுவின் நாமத்தில் இந்த எபூசனின் ஆவி, இந்த எபூசனின் வல்லமை, இந்த எபூசனின் கிரியைகள் இந்த நாட்களை வேரோட பிடுங்கப்படட்டும், வேரோட பிடுங்கப்படட்டும், வேரோட பிடுங்கப்படட்டும். வேலை செய்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, வேலை செய்வதற்கு வாஞ்சை இல்லாம, விருப்பம் இல்லாம, உற்சாகம் இல்லாம, சோம்பலக்காய் நிற்க வைக்கிற, சோம்பேறித்தனத்தை உண்டாக்குற இந்த எபூசனின் ஆவிகள், இந்த எபூசனின் வல்லமைகள் இந்த நாட்கள் ஆண்டவர் ரீபாலா கதோடி மான்கரா, ரீபனா சபதுடி மான்கரா, ஓ ரமண கதோடி மான்கரா, ரக்க தடியா லமன ரமண சபதுடாக்கரா, நீமன ரமண கபதுடி, நீமன் கரபோ சபதுடி, ரீமல ரபதுடாக்கரா, ரக்க தடியாந்தரா, நீமன ரமண கபதுடா, ரிக்க சேக்கத்தோடி மாக்கரா, அல்மா ரபதுடிமா. இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையை முறியடிக்கிறோம், இந்த வல்லமையை முறியடிக்கிறோம், இந்த வல்லமையை முறியடிக்கிறோம். என் ஜனங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரும் உற்சாக கைகளோடு, உற்சாக கைகளோடு, உற்சாக மனதோடு வேலை செய்கிறமே ஒழிய ஒருவரும் ஆண்டவர் வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லை என்ற எண்ணங்கள் இல்லையோட முறிக்கப்படட்டும். இந்த எபூசனின் ஆவி, இந்த எபூசனின் வல்லமை இந்த நாட்களில் வேரோட அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து ஒவ்வொருவரும் முடக்கி வைக்கிற, ஒவ்வொரு சப்பானிகளை போல இருக்க வைக்கிற, சப்பானிகளை வாழ வைக்கிற இந்த எபூசனின் ஆவிகள் இன்னையோடு அழிக்கப்பட்டு போகட்டுமையா, இன்னையோட முறியடிக்கப்பட்டு போகட்டுமையா. இந்த எபூசனின் வல்லமைகள் நீர்மலமாக்கி போடுங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒரு நாளும் எங்களுக்குள்ள சபைக்குள்ள பங்கு பெறுகிற ஒரு பிள்ளைகளுக்கு கூட, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவியை முறியடிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் உற்சாக மனதோடு, உற்சாக எண்ணங்களோடு, உற்சாக எண்ணங்களோடு ரீபலரமண சபதுடி கரவா கர்த்தருடைய கரம் இறங்கி கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியோ காத்திடுவா, இம்மட்டும் உதவின எபினேசரே இனியோ காத்திடுவா. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எருவோம் அணியாது, எந்த துயிண்டாது, எந்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோம்
எந்த தீங்கும் தீண்டாது. அவருடைய அடுத்த கிரியை தாவீது சொல்லுவா, இதை யார் முறியடிக்க முடியும் தெரியுமா? முந்தி ஏறுகிறவன் அப்படி சொல்லுவார். முந்தி ஏறுகிறவன். அந்த முந்தி என்ன? பேதுருக்கு அடைமொழியா சொல்ற வார்த்தை முந்தினவனாகிய பேதுரு. அது எதை காட்டும்? உற்சாகம். ஒரு நபர் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது எபூசனின் ஆவி. ஒரு நபருக்கு உற்சாகம் இல்லை, அப்படி எப்போ பாரு எப்படி இருக்கிறாங்கன்னா அப்படி சோர்ந்து போய், அப்படி தளர்ந்து போய், அப்படி முகம் வாடி, அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னா இவனுக்கு பின்னால் இருக்கிறது எபூசனின் ஆவி. ஒரு தேவ ஜனங்களை உற்சாகம் இல்லாமல் வாழ வைக்கிறது எபூசனின் ஆவி. இந்த எபூசனின் ஆவியை மேற்கொள்ளனா கர்த்தருடைய பிள்ளைங்க யாராக இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். பவுல் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன், மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். சொன்னதையே நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்படி இருங்க? மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்? அந்த மகிழ்ச்சி பலன், அது உற்சாகம். ஆனால் எபூசன் என்ன செய்யும்? அந்த மகிழ்ச்சியை எடுத்து போட்டுரும், அந்த உற்சாகத்தை எடுத்து போட்டுரும். அதான் பேதுரு சொல்லுவா, முந்தி யார் ஏறுகிறவன்? இந்த எபூசியனை யார் முந்தி செயல்படுறவன்? ஒரு வேலை எப்படி செய்யலாம்? கடமைக்காக செய்யலாம், நிர்பந்தத்துக்காக செய்யலாம், மன சங்கடப்பட்டு செய்யலாம், மன வருத்தப்பட்டு செய்யலாம். ஏன் இப்போ ஜெபத்தை வர சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ பேர் உற்சாகமாக வருவோம், எவ்வளோ உற்சாகத்தை இழந்து சொல்லிட்டாங்க, போனோன்னா கேட்பாங்க. கடமைக்காக, கட்டளைக்காக, நிர்பந்தத்துக்காக வர வைக்கிறது எதுன்னா எபூசியன் ஆவி. ஒரு நபர் எப்போது எந்த காரியத்திலும் உற்சாகமாக அப்படி துடிப்பாக இருப்பாங்கன்னா அது தேவ ஆவி. தேவ ஆவி என்ன செய்யும்? எப்போதும் துடிப்பாக இருக்கும். அந்த உற்சாகத்தை இழந்து வாழ வைக்கிற குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை. எப்போ பார் ஒரு சலிப்பு, எப்போ பார் ஒரு சலிப்பு, குடும்பத்தை குறித்து ஒரு சலிப்பு, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த சலிப்பு, தன்னை குறித்தே ஒரு சலிப்பு. தான் எதுக்கு இருக்கணும், நம்ம ஏன் இப்படி பண்ணணும், நம்ம போய் குடும்பம் என்னப்போ குடும்பம், நம்ம இப்படி இருக்கிறோம், அவங்களாம் அப்படி இருக்கிறாங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்மளை குறித்து ஒரு சலிப்பு, இருக்கிறத திருப்தி இல்லாமல், இருக்கிறதுல சந்தோஷம் இல்லாமல், இருக்கிறதுல மன நிறைவு இல்லாமல், எப்போ பார் ஒரு சலிப்பு, எப்போ பார் ஒரு சலிப்பு. ஒரு சலிப்போட ஒரு நபர் வாழ்வாங்கன்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிறது எபூசனின் ஆவி. இப்படிப்பட்ட எபூசன் ஆவியை கர்த்தர் அழிச்சு போடுங்கப்பான்னு அப்படியே பக்கத்தை கையை பிடிங்க, அப்படியே பக்கத்தை கையை பிடிச்சி அப்படியே ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தை கையை பிடிச்சி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உற்சாகத்தை இழந்து சோம்பலுக்குள் ஆக்குகிற, அப்படியே சோர்ந்து போகிற, ஒரு சலிப்புள்ள வாழ்க்கையை வாழ வைக்கிற, ஒரு சலிப்பான வாழ்க்கையை வாழ வைக்கிற இந்த எபூசனின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படுங்கப்பா. ஜோமன் எல்லாம் அப்படி ஜோமன், எல்லா ஜோமன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு சலிப்பான ஒரு வாழ்க்கை, உற்சாகத்தை இழந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை, உற்சாகம் இல்லாத வாழ்ற ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிற இந்த எபூசனின் ஆவி, இந்த எபூசனின் வல்லமை, இந்த எபூசனின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஆண்டவர், இன்னைக்கு அழிக்கப்படட்டும் ஆண்டவர். சபையிலுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், திடகத்திரமா இருக்கணும், துடிப்பா இருக்கணும், ஆர்வமா இருக்கணும். ரக்க சேமல ரபதுடியா எப்போதுமா துடிப்புள்ளவளா, எப்போதும் சுறுசுறுப்புள்ளவளா, எப்போதும் வேகம் காட்டுகிறவளா ஒவ்வொருவர் இருக்கணுமே ஒழிய ஒரு மன சலிப்போடு கூட, ஒரு மன சலிப்போடு கூட வாழ வைக்கிற இந்த எபூசனின் ஆவி, இந்த எபூசனின் வல்லமை, இந்த எபூசனின் கிரியைகள் இந்த நாட்களில் அழிக்கப்படட்டும், இந்த நாட்களில் அழிக்கப்படட்டும். இனி எப்போது சோர்வு, எப்ப பாரு சோம்பல், எப்ப பாரு சோர்வு, எப்ப பாரு சலிப்பு, எப்ப பாரு சலிப்பான வார்த்தை, சலித்து போன ஒரு வாழ்க்கை, உற்சாகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிற இந்த எபூசனின் ஆவி, இந்த எபூசனின் வல்லமைகள் இந்த நாட்கள் அழிக்கப்படட்டும் ஐயா, இந்த நாட்கள் அழிக்கப்படட்டும் ஐயா, இந்த நாட்கள் அழிக்கப்படட்டும் ஐயா. சபை மக்களுடைய உற்சாகத்தை எடுத்து போடுகிற, சபை மக்களுடைய உற்சாகத்தை எடுக்கிற இந்த எபூசனின் ஆவிகள் இந்த நாட்களை வேரோடு அழிக்கப்படட்டும், இந்த நாட்களை வேரோடு அழிக்கப்படட்டும், அது வேரோடு பிடுங்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். ஒவ்வொருவரும் உற்சாகத்தின் ஆவியினால், உற்சாகத்தின் ஆவியினால், உற்சாகத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி, ஒவ்வொருவரையும் நிரப்பி எப்போதும் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறவங்களா, மகிழ்ச்சியா இருக்கிறவங்களா, ஆரோக்கியமா இருக்கிறவங்களா, துடிப்பா இருக்கிறவங்களா, வேகமா இருக்கிறவங்களா, சுறுசுறுப்புள்ளவங்களா இருக்கிறவங்களா ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி விடுவீராக இயேசுவின் நாமத்தில். வாய்களை திறந்து எல்லாரும் சும்மா இருக்க கூடாது, எல்லாம் ஜெபிக்கணும், எல்லாம் ஜெபிக்கணும். இது யுத்த ஜெபம், இது யுத்த ஜெபம். சும்மா இருக்கிறது ரீபால் ரமணா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த எபூசனின் ஆவிக்கு விரோதமா எழுப்பி நிக்கிறோம் ஐயா, எழுப்பி நிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனத்தை உற்சாகத்தை எடுத்து போட்டு என் ஜனத்தை சோர்வுக்குள் ஆக்கி என் ஜனத்தை சலிப்போடு வாழ வைக்கிற இந்த எபூசனின் ஆவி, இந்த எபூசனின் வல்லமை இந்நாட்கள் அழிக்கப்பட்டு போகணும், அழிக்கப்பட்டு போகணும், அழிக்கப்பட்டு போகணும், அழிக்கப்பட்டு போகணும். அப்படிப்பட்ட வல்லமைகள் எல்லாம் இந்த நாட்களில் வேரோட பிடுங்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில்.
அது எல்லா பேரோட பிடிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நடத்துவீராக. இப்படிப்பட்ட சோம்பலை எடுத்து போட்டு, இப்படிப்பட்ட சலிப்பை எடுத்து போட்டு, எப்போதும் உற்சாகம் உள்ளவர்களால் கர்த்தரை வாழ வைக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். கரத்திலே ஒப்பு கொடுக்கிற நாமத்தை மையப்படுத்து. இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே காத்திடுவா. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதேன், எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. அஞ்சாவது கிருதை அனுதாபம். என்னது? அந்த பட்டத்தில் இருக்கிற யாரு? குருடன். கொட்டத்தில் இருக்கிறது யாரு? சப்பானி. இவனை பார்த்தா மற்றவங்களுக்கு என்ன வரும்? ஐயோ பாவம், ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க, ஐயோ பாவம் வறுமையில் இருக்கிறாங்க, ஐயோ பாவம் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து மற்றவன் பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி விடுகிறது எபூசனின் ஆவி. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய இருக்கணுமே ஒழிய, நம்மளை மற்றவங்களுக்கு பரிதாபப்படணுமே ஒழிய, மற்றவர்கள் நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு பரிதாபப்படணும். உரிமை வேறுகள், பரிதாபம் வேற. ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம், ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க பாவம். நம்மளை பார்த்து ஒருத்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவாங்கன்னா நமக்கு பின்னால் இருக்கிறது எபூசனின் ஆவி. குருடனை பார்த்தா ஐயோ பாவன்னு தோணும், ஒரு சப்பானியை பார்த்தா ஐயோ பாவன்னு தோணும். ஏன்னா அவங்களை என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது, அவனை என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்க முடியாது, அவனை என்ன செய்ய முடியாது? ஆஸ்வாதமாக வாழ முடியாது. அவங்கள பார்த்தா மற்றவங்க என்ன தோணும்? பரிதாபப்பட தோணும், பரிதாபப்பட தோணும். ஏன் பத்துமை கூடுமை என்ன எடுத்துக்கிறான்? பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். பிறவி சப்பான் என்ன எடுத்துருக்கிறான்? பிச்சை எடுத்துருக்கிறான். எதை பார்த்து போடுறாங்க? ஐயோ அவன் 2 காலம் இல்லை, அவன் என்ன செய்வான்? நம்மளாவது என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். உரிமையில் கொடுக்கறது வேறு, பரிதாபத்தில் கொடுக்கறது வேறு. இன்னைக்கு சத்துர சபை எப்படி வச்சுட்டான்னா பரிதாபத்தில் வச்சுட்டான். என்ன காரணம்? மற்றவங்க பார்த்து ஐயோ பாவம், மற்றவங்க நம்மளை பார்த்து ஐயோ பாவன்றது நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது இன்னைக்கு சபைக்கு தெரியல. இன்னைக்கு மற்றவங்க ஆசுவாத்தை நம்ம பெறணும்ல, அனுதாபத்தை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்ம பெற்றுவிடவே கூடாது. நம்மளை பார்த்தா சொல்லணும் அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா ஆசுவாதமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறாங்க. இந்த வார்த்தை தான் நம்மளை பார்த்து வரணுமே ஒழிய, நம்மளை பார்த்து ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, ரொம்ப நஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்மளை பார்த்து ஐயோ பாவம்னு ஒரு நபர் சொல்லிட்டாங்கன்னா அந்த நபருக்கு பின்னால் இருக்கிறது எபூசனின் ஆவி. எபூசனின் ஆவி அவனுக்கு பின்னாடி அதான் இருக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பேதுரு கையில் ஒரு பைசா கூட கிடையாது. ஆனால் சப்பானி எப்படி பார்த்தான்னா அவங்ககிட்ட தங்கமும் வெள்ளி இருக்கிறத போல பார்த்தான். எப்படி பார்க்கல? ஐயோ பாவம், அவங்க என்ன படுவாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காதுன்ற பார்வையை பேதுரு என்ன செய்ய வைக்கல? வாழ வைக்கல. எப்படி வாழ்கிறான்? ஒரு சப்பானி பார்த்தா அவங்ககிட்ட என்ன இருக்குது? தங்கத்தையே பிச்சை போடுற அளவுக்கு அவன் இருக்கிறான். அப்படி தான் பார்த்தான ஒழிய ஒன்றும் இல்லைன்ற ஒரு அனுதாப பார்வையை அவன் பார்க்க வைக்கல. இன்னைக்கு சபையை சத்து எப்படி பார்க்க வச்சுட்டான்? அனுதாப பார்வை. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க, ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப நஷ்டத்தில் இருக்கிறாங்க. நம்மளாவது என்ன செய்யலாம்? நம்மளாவது உதவி செய்யலாம், ஏதாவது கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு பார்வை நம்மளை பார்த்து ஒருத்தர் பார்க்குறான்னா நமக்கு பின்னால் கிரியை செய்கிறது குருடனின் சப்பானின் ஆவி. அது என்ன ஆவி? எபூசனின் ஆவி. நம்மளை பார்த்து எப்படி பார்க்கணும்? அவங்களுக்கு என்ன ஐயா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களாம் கஷ்டத்தில் இருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா கூட அப்படிப்பட்ட பார்வையை பார்க்க வைக்கிற பற்றியா அதுதான் தேவ ஆவி. ஏன்னா அவங்க சந்தோஷம், அவங்க உற்சாகம், அவங்க துடிப்பு எப்படி இருக்குன்னா அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறான், அவன் உற்சாகமாக இருக்கிறத பார்க்குறான், அவன் துடிப்பாக இருக்கிறத பார்க்குறான், அவன் சுறுசுறுப்பை பார்க்குறான். இவனை பார்த்தா எப்படிங்கிற மாதிரி தெரியல, கஷ்டத்துக்கிற மாதிரியே தெரியறான். அவன் நல்லா இருக்கான்ப்பா, அவன் ஆசோதமாக இருக்கிறான்ப்பா, அவன் திடகாத்திரமாக இருக்கிறான்ப்பா, அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான்ப்பா, அவன் ஆசோதமாக இருக்கிறான்ப்பா. இப்படிப்பட்ட பார்வை தான் உலகம் நம்மளை பார்க்கணுமே ஒழிய ஐயோ பாவம், இந்த பார்வை நம்மளை பார்த்து பார்க்கணுன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது எபூசனின் ஆவி. குருடனையும் சப்பானியும் பார்த்தது என்ன செய்வாங்க?
பரிதாபப்படுவாங்க, பாவப்படுவாங்க. அந்த பரிதாபமாக வாழ வைக்கிற இந்த எபூசனின் ஆவியை இன்னைக்கு கர்த்தர் நிர்மலமாக்கி போடணும். நம்ம சபை மக்களும் கர்த்தர் திடகாத்திரமாக மாற்றணும், பெரிய ஆசீர்வாதமாக மாற்றணும், பெரிய மகிழ்ச்சியாக மாற்றணும். இதுக்கு பின்னால் இந்த மகிழ்ச்சியை கெடுத்து ஆசுவத்தை கெடுத்து போராடுகிற இந்த எபூசனின் ஆவியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்க முடியும். தலையை வானத்தை உயர்த்தி ஜோமலாமா, தலையை வானத்தை உயர்த்தி ஜோமலாமா. சங்கீதம் 121 சொல்லுது, என் கொத்தாசோர பர்வதத்தை நேரம் என் கண்களை ஏறெடுத்தேன்னு ஆண்டவர் சொல்றார். அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கண்களை வானத்தில் ஏறெடுத்து ஆண்டவரே அரக்கா ஷேமானா துடா, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த எபூசனின் ஆவியில் அழிக்கப்படணும் ஆண்டவரே. எங்களை பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த எபூசனின் ஆவிகள் இந்த நாட்களில் அழிக்கப்படணும் ஆண்டவரே. ரீபாலா கத்தோடி மால்கரா ரீபானா சேக்க தொடிமா அரக்கா தடரபா துடாக்கரா இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களை ஒரு பரிதாபமான வாழ்வுக்கு நேரம், பரிதாபமான நிலைக்கு நேரம் தள்ளப்படுகிற இந்த எபூசனின் ஆவிகள் மட்டமா எங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு, மட்டமா எங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு எங்களை பார்க்க வைக்கிற, எங்களை வாழ வைக்கிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளி விடுகிற இதுக்கு பின்னால இருக்கிற இந்த எபூசனின் ஆவிகள், இந்த எபூசனின் வல்லமைகள் இந்த நாட்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, நாட்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்கும்போது உற்சாகத்தோடு பார்க்கணும், மகிழ்ச்சியோடு பார்க்கணும், நல்ல பார்வையில் பார்க்கணும், ஆஸ்வாதமா பார்க்கணும். அப்படிப்பட்ட பார்க்கிற பார்வைக்கு நேராக நாங்கள் வாழணுமே ஒழிய, நாங்கள் இருக்கணுமே ஒழிய, ஆனால் எங்களை பார்த்து மற்றவர்கள் பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு, எங்களை பார்த்து ஐயோ பாவம் என்று சொல்லி எங்களை பார்த்து அனுதாபப்படக்கூடிய அளவுக்கு, மற்றவங்க அனுதாபத்தை வாழக்கூடியவங்களா நாங்கள் இராதபடி அப்படி அனுதாபமா வாழ வைக்கிற ரீபால ரமண சக்க ரீக்கா பௌதுடி மால்கர ரீபால ரமண சேதடா ரக்க தொடாமலா கதடா நீமன ரமண கபதுடி மாக்கர ரக்க சேமன ரபா. அப்படிப்பட்ட எபூசனின் ஆவிகள், அப்படிப்பட்ட எபூசனின் வல்லமைகள் இந்த நாட்களை முறியடிக்கிறோம், நாட்களை முறியடிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. நாங்கள் ஆசுவாதமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், சந்தோஷமா வாழணும், மன நிறைவா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், சுழகாத்திரமா வாழணும், எப்போதும் ஆரோக்கியமா வாழணும், ஆசீர்வாதமா வாழக்கூடிய வாழ்வு நாங்க வாழணுமே ஒழிய அடுத்தவங்க அனுதாபத்தில் வாழக்கூடாது ஆண்டவரே, மற்றவங்க பரிதாபத்தில் வாழக்கூடாது ஆண்டவரே. அப்படி பரிதாபப்பட்டு எங்களுக்கு எதையுமே செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையில நாங்க வாழாதபடி, எங்களை வாழ வைக்காதபடி அதுக்கு பின்னால இருக்கிற இந்த எபூசனின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவினா, முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவினா. அப்படிப்பட்ட ஆவிகள் நிர்மலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா வாழ, மகிழ்ச்சியா வாழ, ஆரோக்கியமா வாழ, திடகாத்திரமாய் வாழ, சுறுசுறுப்பாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் காத்துக் கொள்ளுங்க சார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய ஆறாவது கிரியை, அவனுடைய ஆறாவது கிரியை அவன் எங்கே தடுக்கிறான் அப்படின்னா, நமக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்காம தடுக்கிறான். அவன் இருக்கிறது எங்கே இருக்கிறான்? எபூசன் எங்கே இருக்கிறான்? எருசலேமில் இருக்கிறான். எருசலேமில் யாருக்குரியது? யூதாவின் தலைநகர் தான் எருசலேம். யூதாவினுடைய தலைநகர் தான் எருசலேம். அப்போ இது யாருக்குரியது? யூதா கோத்திரத்துக்குரியது. எது? எருசலேம் இல்லையா? இப்போ தாவீது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரம் உள்ள போறதுக்கு யார் தடுக்கிறான்னு சொன்னா இந்த எபூசியன் தடுக்கிறான். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம அனுபவிக்க முடியாதபடி தடுக்கிறது எந்த ஆவினா இந்த எபூசனின் ஆவி. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறா? ஆசுவத்தை கொடுக்கிறா. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறா? வீடு கொடுக்கிறா. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறா? வேலையை கொடுக்கிறா. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறா? பணத்தை கொடுக்கிறா. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறா? பொருட்களை கொடுக்கிறா. இதை நாம் அனுபவிக்க முடியாதபடி, இப்போ யூதாப்பாடு எருசலேம் யாருக்கு பார்த்தாங்கணும்? வேற யாரும் போல, வேற யாரும் என்ன செய்யல? சவுல் அத்தனை வருஷம் குடியிருந்தார். எங்க போக விரும்பல? எருசலேமுக்கு போக விரும்பல. ஏன் அவர் எருசலேமுக்கு போக விரும்பல? அவர் பென்யமீன் கோத்திரம். சவுல் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். அவன் எங்க போக விருப்பம் காட்டல? எருசலேமுக்கு போக விருப்பம் காட்டல. ஆனால் தாவீது எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். அவர் எங்கே போகணும்? எருசலேமுக்கு போகணும். எருசலேம் எங்கே இருக்கு? யூதாவின் தலைநகரம் தான் எருசலேம்னா அது யாருக்கு கொடுக்கப்பட்ட, கையளிக்கப்பட்டது? துதிக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. துதிக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி தடுக்கிறது எந்த ஆவினா இந்த எபூசனின் ஆவி. நான் சொல்ல நல்ல டீப்பாக வழங்கிக்கோங்க. நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியல? இன்னைக்கு
அனுபவிக்க முடியாம தடுக்குது. அந்த தடுக்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியல, தான் பிரச்சனை. அவன் யாரை தடுக்கல? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் யாரை தடுக்கல? இப்போ தாவீது மட்டும் தான் அங்கே போல, ஏற்கனவே நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அவனை என்ன செய்யலாம? அவன் தடுக்கல. ஏன்னா இதை யார் சுதந்திரிக்க போகிறான்? தாவீதான் சுதந்திரிக்க போக போறான். எனது எருசலேம் யாருக்குரியது? எனக்குரியது. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது. இது யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணும். எங்க பிற்கால சந்ததிகளுக்கு வேணும். எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு வேணும்னு அவர் தான் எங்க போறாருன்னா, ராஜாவான உடனே அவர் போராடம் எங்க? எருசலேமுக்கு. இப்போ அவன் யாரை தடுக்கிறான்னு சொன்னா, அந்த தாவீதை தான் அவன் தடுக்கிறான். ஏன் தடுக்கிறான்? இது இவனுக்கு உரியது, என்ன செய்யக்கூடாது? இவனுக்கு விடக்கூடாது. அப்ப நமக்கு உரியதை நமக்கு அனுபவிக்க முடியாதபடி தடுக்கிறது எந்த ஆவினா? இந்த எபூசியனின் ஆவி. கர்த்தர் நமக்கு கொடுக்குற பொருள் நமக்கு, நான் சொல்றேன், எந்த காரியம் இருந்தாலும் நம்ம மனப்பூர்வமாக செய்யணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? வருத்தப்பட்டு இஷ்டப்பட்டு செய்யணுமே ஒழிய கஷ்டப்பட்டு நம்ம எதையுமே செய்யக்கூடாது. நான் சொல்கிறேன், சாதாரண ஒரு டீ குடிக்கிறோமா, எப்படி குடிக்கணும்? மனப்பூர்வமாக குடிக்கணும், ஃப்ரீயாக குடிக்கணும். எதை குடிக்குது? சங்கடப்பட்டு வருத்தப்பட்டு. ஸோ நம்ம கையில் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாதபடி அதை தடுக்கிறது எதுன்னா இந்த எபூசியனின் ஆவி. இன்னைக்கு நம்ம கையில் கொடுக்குற ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கிறது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இனி ஒரு பிள்ளைகளோட யாரும் இருக்க மாட்டாங்க, வறுமையில் இருக்க மாட்டாங்க, தரித்திரத்தில் இருக்க மாட்டாங்க, கஷ்டத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் கர்த்தர் கொடுக்காம இல்லை, அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு. அவங்க கையில் கொடுக்கறத அவங்க அனுபவிச்சான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பார். யாருக்கு? பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஸோ மண்ணா எடுக்கிறாங்க. எவ்வளோ எடுக்கிறாங்க? ஒரு குடும்பத்துக்கு 2 ஓமர் இல்லை, ஒரு தலைக்கு 2 ஓமர் இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு 2 ஓமரா, தலைக்கு 2 ஓமரா? ஒரு தலைக்கு 2 ஓமர். அவருக்கு எதுதான் கணக்கு? தலை தான் கணக்கு. அப்படின்னா சின்ன பிள்ளைகள் அதே கணக்கு தான். பெரியவங்க அவருக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த 5 குடும்பமா எத்தனை ஓமர்? 10 ஓமர் கொடு, அவ்வளோதான் இல்லையா? அவன் சின்ன பசங்க இருக்கான, தலைக்கு 2 ஓமர், அவ்வளோதான். அப்போ தேவனுக்கு தெரியும் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தருணம், எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இந்த மாதம் அவங்களுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு வருமானம் அவங்களுக்கு வேணும் என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அப்ப தேவன் என்ன செய்யறான்? அதை நமக்கு கொடுக்கிறான். இந்த எபூசியன் என்ன பண்றான்னா, நமக்கு கர்த்தர் கொடுக்கிறத நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் அனுபவிக்க கூடாது. நாம அனுபவிக்க கூடாது. அப்ப யார் அனுபவிக்கணும்? எருசலேமை யார் அனுபவிக்கணும்? தாவீது அனுபவிக்கணும். ஆனா யார் அனுபவிச்சு உட்காந்துக்கிறான்? எபூசியன் உட்காந்து அனுபவிச்சு உட்காந்துக்கிறான் இல்லையா? அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? நம்ம ஆசீர்வாதத்தில் அவன் எப்படி வாழ்றான்? ரொம்ப சகஜோதியா வாழ்ந்து நிற்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை யாரை வாழ விட மாட்டேங்கிறான்? நம்மளை வாழ விட மாட்டேங்கிறான். நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நம்மளை வாழ விடாம அவன் என்ன பண்றான்? இப்போ என்ன சொல்றேன், நம்ம பணம் யார் வாழ்றாங்க? இன்னைக்கு நம்ம கையில் கொடுக்க பணம் நம்மளா வாழ்ற அந்த பணத்தில். அப்படி வாழ்ந்தோம்னா எபூசியன் ஆவி என்ன செய்யல? கிரியை செய்யல. இல்லை, என் கையில் பணம் இருக்குது, ஆனால் நான் வாழல. ஏன் பணத்தை என்ன செய்யறான்? அடுத்தவன் தான் வாழ்றான். அடுத்தவன் என் பணத்தை நான் என்ன செய்ய முடியல? நான் அனுபவிக்க முடியல, நான் லக்ஸரியா வாழ முடியல, நான் ஆஸ்வாதம் என்ன செய்ய முடியல? வாழ முடியல. இதுக்கு பின்னால இருக்குது எதுன்னா எபூசியனின் ஆவி. ஏன்னா அவன் பார்க்குறான், இந்த எருசலேமை நீ ஆளக்கூடாது, நான் தான் என்ன செய்யணும்? நான் தான் ஆளணும், நான் தான் இருக்கணும் ஜாலியா. இங்கே போய் யார் இருக்கணும்? அது கர்த்தர் தாவீதை அடிப்பாரு. அது யாருடைய பட்டணமாக மாறி போச்சு. இப்போ யார் அங்கே வாழ்றான்? தாவீது அங்கே வாழ்றார் இல்லையா? தாவீதுடைய பிற்கால சந்ததிகள் அங்கே பிள்ளைகள் அவங்க வாழ்ந்து, அவங்க சொந்த பந்தங்கள் அவங்க வாழ்ந்து, அவங்க ரத்த சம்பந்த உறவுகள் அங்கே வாழுது. அப்போ நமக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்மளை வாழ விட முடியாதபடி தடுக்கிறது எந்த ஆவினா இந்த எபூசியன் ஆவி. எல்லாம் அப்படி எளிமை நிற்குமா? அப்படி எளிமை நின்று ஜெபிக்கலாமா? இதுக்காக ஜெபிப்போமா? கர்த்தர் நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தில் நானும் என் பிள்ளைகள் என் பிற்கால சந்ததிகளும் எங்கள் தலைமுறைகள் வாழணுமே ஒழிய எங்கள் ஆசீர்வாதத்தை எங்க ஆசீர்வாதம் நாங்களே வாழ முடியாதபடி தடை பண்ணுகிற இந்த எபூசியனின் ஆவியில இன்னைக்கு முறியடிக்கிறப்பான்னு சொல்லி எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம், எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம், நீர் எங்களுக்கு தந்த நன்மை, நீர் எங்களுக்கு தந்த உயர்வு, நீர் எங்களுக்கு தந்த மேன்மை, நீர் எங்களுக்கு தந்த காரியங்கள், அந்த காரியங்கள் ஆண்டவரே நாங்க அனுபவிக்க முடியாதபடிக்கு, நாங்க சுகமா வாழ முடியாதபடி எங்க ஆசீர்வாதமே எங்களுக்கு கிடைக்காம தடை
பண்ணுகிற இந்த எபூசனின் ஆவிகள், இந்த எபூசனின் வல்லமைகள் இந்த நாட்களை ஒருமனப்படுகிறோம். நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நீர் எங்களுக்கு தந்தது, நீர் எங்கள் பிள்ளைகளுக்காக தந்தது, எங்கள் பிற்கால சந்ததிக்கு தந்ததை நாங்கள் அனுபவிக்க முடியாம எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கிடைக்க கூடாதபடி, நாங்கள் வாழக்கூடாதபடி, நாங்கள் அனுபவிக்க கூடாதபடி எங்களை தடை பண்ணுகிற இந்த எபூசனின் ஆவி, இந்த எபூசனின் வல்லமை, இந்த எபூசனின் கிரியைகள் இந்த நாட்களை அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. சோமனுங்க முக்கியமான குறிப்பு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த பணம், நம்ம கையில் கொடுத்த உடமை, நம்ம வீடு, நம்ம எல்லை, நம்ம நிலம், நம்ம வசதி, நம்ம வாகனங்கள் இன்னைக்கு நமக்கு பயன்படாம தடை பண்ணுகிறது இந்த எபூசனின் ஆவி. இந்த எபூசனின் ஆவியை இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறோம். என் தேவனே, எங்கள் தேவனே, எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க, எங்க பிற்கால சந்ததிகள் அனுபவிக்க, எங்க சபை மக்கள் அனுபவிக்க, எங்க தேவ ஜனம் அனுபவிக்க, ஆண்டவரே நாங்கள் வழிவாசம் இருக்கணுமே ஒழிய எங்க ஆசீர்வாதத்தை சத்ருவை தடை பண்ணக்கூடாது. அப்படி தடை பண்ணுகிற இந்த எபூசனின் ஆவி, அப்படி தடை பண்ணுகிற இந்த எபூசனின் வல்லமைகள் இந்த நாட்களில் கர்த்தர் வேரோட புட்டுகிறோம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தில் அவங்க வாழ முடியாதபடி, அவங்க ஆஸ்வதிக்க முடியாதபடி, அந்த ஆஸ்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி தடை பண்ணுகிற இந்த எபூசனின் வல்லமைகளை இந்த நாட்களிலே தேவன் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. இயேசுவி நாமத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தில், நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் எங்கள் சபை, எங்கள் தினங்களும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு இந்த நாட்களை கேட்ட வழிவாச திறந்து கொடுங்க. அதற்கு மாறா தடையா இருக்கிற இந்த எபூசனின் ஆவி இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஏழாவது குறிப்பு இந்த எபூசம் என்ன செய்யும்? கிடைக்க வேண்டிய நபருக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம தடுக்கும். கிடைக்க வேண்டிய நபருக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம தடுக்கிறது எதுன்னா இந்த எபூசன் ஆவி. இந்த எருசலேம் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாவீதுக்கு கிடைக்கணும். தாவீது காலத்துக்கு முன்னாடி கூட எது இருந்துச்சு? இந்த எருசலேம் இருந்துச்சு. 5ஆம் அதிகாரத்தில் தான் எருசலேமை பற்றி ஆழமாக எழுதப்பட்டிருக்க தவிர 5ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எருசலேம்ன்றதை என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. எங்கே பார்க்க முடியும்? 1 ராஜாக்கள் 16 பார்க்க முடியுது. எப்போ பார்க்க முடியும்? எருசலேம் யூதாவின் தலைநகரம் எருசலேமு. ஸோ சமாரியாவின் அந்த சமாரியா எப்படி பேர் வந்துச்சு அப்படின்ற பேராக எழுதும்போது தான் இந்த எருசலேமை பயன்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி என்ன செய்யல? ஒரு எருசலேம் என்ற பேரையே அவன் அடையாளம் எல்லாம் ஆக்கிட்டான். சொல்ல நல்லா புரிஞ்சுக்காங்க. எருசலேம் என்ற பேர் என்ன பண்ணிட்டான்? ஆனால் இன்னைக்கு உலகம் பிரசித்தி பெற்ற நாடுகளை பிரதானமாக இருக்கிறது எதுன்னா எருசலேம். உலகம் முழுதும் கவனிக்கிறது, உற்று நோக்கிறது எதுன்னா எருசலேம் தான். உலகம் முழுவதும் அகில உலகமும் உற்று நோக்கிறது எதன் உற்று நோக்கிறான்னா எருசலேமை மையப்படுத்தி தான் உற்று நோக்கிறாங்க. எருசலேமை தான் மையப்படுத்துறாங்க. இன்னைக்கு எருசலேம் என்ன செய்யறான்? இன்னைக்கு இஸ்ரேலேருந்து பண்டம் நடக்குது. உலக நாடு பூரா என்ன செய்யறான்? அப்படியே நடுங்கிறான். ஏன் நடுங்கிறான்? எருசலேம் ஏறமாச்சுன்னா ஒரு பிரசித்தி பெற்றதா மாறி போச்சு. இப்போ சத்ரு ஏன் அந்த எபூசனை தடுக்கிறான்? இந்த தாவீது கையில எருசலேம் கிடைச்சிடுச்சுன்னா இது என்னவா மாற்றிடுவான்? ஒரு பிரசித்தி பெற்றதா என்ன செஞ்சிருவான்? மாற்றிடுவான் இல்லையா? ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருவான்? மாற்றிடுவான். இது அவன் கையில கிடைக்காம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் இருக்கிறான், அவ்வளவுதான் இல்லையா? இன்னைக்கு நம்மள கிடைக்க வேண்டியவன் கையில கிடைக்காம தடுத்துட்டான். நம்மள இன்னைக்கு நம்ம யார் கையில் கிடைக்கணுமோ அவங்க கையில் என்ன செய்யல? கிடைக்காம தடுத்துட்டான். ஏன் தடுத்துட்டான்? நீ எப்படி இரு இனி ஒரு பிலிவர் என அவ்வளவுதான். நானும் ஒரு இயேசுவின் பிள்ளை. கிடைக்க வேண்டியவன் கையில் கிடைச்சாதான் நீ யாருன்றதை உலகத்தை காட்ட முடியும். ஆமே, நான் சொல்றேன். இப்போ நம்ம கையில் ஒரு கல் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? ஒரு கல் கிடைச்சா தூக்கி ஓரம் போட்டு போயிடும் இல்லையா? ஒரு சிற்பி கையில் கிடைச்சா, ஒரு கல் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கும் ஒரு சிற்பி கையில் கிடைக்கிறது என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு கட்டை நம்ம கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? தூக்கி அடுப்பில் வச்சுட்டு போயிடுவீங்க இல்லையா? ஒரு கட்டை நம்ம கையில் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? தூக்கி விறகு வச்சாப்பா ஒரு மாதம் தண்ணி காய் வைக்க பிரச்சனை இல்லை பச்சாமி அப்படின்னு தூக்கி அடுப்பில் வச்சுட்டு போயிடுவீங்க இல்லையா? ஒரு தச்சை கையில் கிடைச்சா என்ன பண்ணிடுவான்? அதை எந்த அளவுக்கு ஒரு அழகான வடிவமாக அதை என்ன பண்ணிடுவான்? அதை பண்ணிடுவான். எனக்கு சத்ரு பார்த்தா நீ கிடைக்க வேண்டிய கையில் என்ன பண்ணக்கூடாது? கிடைக்கக்கூடாது.
ரெண்டாவது எப்படி பார்த்துட்டான்னா, உனக்கு கிடைக்க வேண்டியது என்ன பண்ணிடக்கூடாது, கிடைச்சிடக்கூடாது. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா என்ன பண்ணிடுவேன், அதை ஒரு பெரிய ஆஸ்வாதமாக மாற்றிடுவேன் இல்லையா. உன் கையில் கிடைக்க வேணும் கிடைக்காம பண்ணிட்டா அது என்னமா போயிடும், ஒரு ஆஸ்வாதம் இல்லாமல் போயிடும் இல்லையா. ஒரு பையன் கையில் ஒரு கல் கொடுத்தாரு. அந்த பையன் கேட்குறான், அப்பா என்னை பற்றி என் மதிப்பு எவ்வளவு. அவங்க அப்பாவுக்கு ஒரு கல்லை கையில் கொடுத்து, இதை கொண்டு போயிட்டு வார சந்தை இருக்கு இல்லையா, காய்கறி மார்க்கெட்டு, அங்கே வச்சு நில்லுன்னு கேட்டார். அங்கே போய் நின்ன உடனே எல்லாம் காய்கறி வாங்க கேட்குறாங்க, தம்பி இந்த கண்ணு ஒரு 20 ரூபாய்க்கு கொடுக்குறியா. இந்த கல் மதிப்பு எவ்வளவு, இந்த 20 ரூபா தான் இந்த பையனுடைய மதிப்பு சரியா. அன்றைக்கி வந்துட்டான் வீட்டுக்கு. அடுத்த வாரம் மாட்டு சந்தைக்கு போயிட்டான். அடுத்த வாரம் மாட்டு சந்தைக்கு போனான். அங்கே அவரை வியாபாரி கேட்டான், தம்பி இந்த கல்லை 100 ரூபாய்க்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். இவன் மதிப்பு எவ்வளவு, 100. அடுத்த வாரம் ஒரு ஜுவல்லர்ஸு அந்த கடை வீதிக்கு போய் அங்கே போய் நிற்கிறான். அப்படி வச்சு நின்ன உடனே அந்த வியாபாரி வந்து அவனை பார்த்து அவனை அப்படியே தூக்கின்னு போயிட்டு கடைக்குள்ளே உட்கார வச்சு, இந்த கல் எப்படி அவனுக்கு கிடச்சிச்சு, இது மதிப்பெடு தெரியுமா, பல கோடி ரூபா. ஒரே கல் 20 ரூபாய்க்கு மதிக்குது, ஒரே கல் 100 ரூபாய்க்கு மதிக்குது, ஒரே கல்லும் பல கோடிக்கு மதிக்குது. எதை வச்சு, அவன் எங்கே நிற்கிறானோ அங்கே வச்சு. இந்த கல் யாருக்கு கிடைக்குதோ அவனை வச்சு. காய்கறி மார்க்கெட் கிடைச்சா என்ன கிடைக்கும், ஒரு வெயிட்க்கு கொண்டு போய் வச்சுட்டுப்பான். ஒரு மாட்டு வண்டிக்கிட்ட என்ன பண்ணியிருப்பான், ஒரு சோக்கஸ் கொண்டு போய் வச்சுட்டுப்பான் இல்லையா. ஒரு நகை வியாபாரம் கிடைச்ச உடனே அது பெரிய ஒரு டைமண்டு. அது என்ன செய்கிறான், இதை எப்படி பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ள பொருள் இது எப்படி அவனுக்கு கிடைச்சன்றான். எதை வச்சு, இது யார் கையில் கிடைக்குதோ அதை வச்சு தான். இப்போ சத்துரு என்ன பண்ணுறான்னா, இந்த இயேசுல என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த எபூஷன் என்ன செய்யக்கூடாதுன்றான், கிடைக்க வேண்டியவன் கையில் கிடைச்சிட்டான் அவன் யாரை மாறிடுவான், ஒரு பெரிய ஷைனிங்காக மாறிடுவான் இல்லையா. ஆனால் எப்படி விடக்கூடாது, இவன் ஷைன் ஆகிறத விடக்கூடாது, இவன் ஷைன் ஆகிறத விடக்கூடாது. எப்படி இருக்கணும், ஒரு சராசரி ஒரு மனுஷனாக கிடக்கட்டுமே. ஒரு சராசரி ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரட்டும், ஒரு காணிக்கை போட்டோம், ஒரு ஜெபம் பண்ணட்டும், போகட்டுமே. இவன் யாராக இருந்துடணும், ஒரு சராசரி மனுஷனை வாழ்ந்தனுமே ஒழிய அவன் யாரை மாறக்கூடாது. உன்னை பற்றி 10 பேர் கேட்டால் கூட அவங்களா சர்ச்சைக்கா இங்கே யாரும் போலையே அப்படின்னு சொல்லுமே ஒழிய, சர்ச்சைக்கா அங்கே இருக்கிறாங்க பாரு அவங்க போகிறாங்க, அவங்க கிட்ட போனால் எல்லாம் நடக்குது, அவங்க ஜோமன்னா நடக்குது, எங்கள் ஊருக்கெல்லாம் அங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை என்னவா மாற்றலை, இன்னைக்கு ஷைனியாக மாற்றலை. ஏன் மாற்றலை, உனக்கு கிடைக்கக்கூடாதவன் கையில் கிடைக்கக்கூடாம உன்னை தடுத்துட்டான். தடுக்கிறது யாரு, எபூசியன். அப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது மட்டுமல்ல, நாம் யார் கையில் கிடைக்கணுமோ அவங்க கையிலையும் கிடைக்கக்கூடாம தடுத்துட்டான். நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நமக்கு கிடைக்காமலும். இப்போ நமக்கு கிடைச்சாலும் என்ன பண்ணும், அதை சரியாக பயன்படுத்தி ஷைனிங்காக மாற்றிடுவோம் இல்லையா. மாற்றுவோம் தானே. இப்போ பிரசவம் பண்ணல நான் சரியா, அது பிரசவம் வேறு மாதிரி புகைப்படம் பண்ணல. நம்ம சொல்கிறேன், இப்போ நம்ம கையில் கிடைக்க வேண்டியது ஒன்று கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படி பயன்படுத்தோம் அப்படி நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம் இல்லையா. நம்ம ஒரு சரியான பல கையில் கிடைச்சிட்டா நம்மளை எப்படி பயன்படுத்துவாங்களோ, இதை ரெண்டையும் தடுக்கிறது எதுன்னா எபூசியன். என்ன செய்வான், நீ என்ன செய்யக்கூடாது, உனக்கு கிடைக்க வேண்டியதும் உனக்கு கிடைக்கக்கூடாது. இது யாருக்கு வேணா கொடுக்குறேன், ஆனால் யாருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், தாவீதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். எதை, இந்த எருசலேமை வேற யார் வேணா என்ன செய்யட்டும், இன்னும் 1000 குருடன் கூட வந்து இருக்கட்டும், இன்னும் 1000 சப்பானி கூட இங்க வந்து இருக்கட்டும், ஆனா யார் மட்டும் வரக்கூடாது, தாவீது மட்டும் விட மாட்டேன். ஏன், இவன் கையில கொடுத்தா இது எப்படி மாத்திருவான், ஒரு பயங்கர பிரசித்தி பெற்றதாக மாத்திருவான். அந்த பிரசித்தி பெற்றதை என்ன செய்யக்கூடாது, இவனும் மாறக்கூடாது இதுவும் மாறக்கூடாது. இந்த ரெண்டையும் குறி வச்சு தாக்குறது எதுன்னா எபூசியன் ஆவி. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கோம், நம்ம கையில கிடைக்க வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா, நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா. அப்படி கிடைக்கிறனா இதுக்கு பின்னால் இருக்கிறது எது, எபூசியன் ஆவி. எல்லாம் ஜெபிப்போமா, எல்லாம் ஜெபிப்போமா. வலதகைய வானத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா, அப்படி வலதகை உயர்த்தி வானத்தை உயர்த்தி ஜெபிப்போமா. இயேசுவின் நாமத்தை தகப்பனே, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது நாங்க கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைச்சிடணும்ப்பா. நாங்க யார் கையில கிடைக்கணுமோ அவங்க கையில கிடைச்சிடணும். எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எங்களுக்கு கிடைக்க பண்ணுங்க ஆண்டவர். தாவீது கையில எருசலேமை கிடைக்க கூடாதபடி எந்த எபூசியன் போராடினோ அந்த எபூசியன் ஆவி எங்களுக்கு கிடைக்க வேண்டியது, எங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டியது, எங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியது, எங்க சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை ஆசீர்வாதத்தை கிடைக்க கூடாதபடி தடை பண்ணி போராடுகிற இந்த எபூசியனின் ஆவிகள் இந்த நாட்களில் அழிக்கப்பட்டு போகணும், இந்த நாட்களில் அழிக்கப்பட்டு போகணும். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரக்க ஷேமான துடா நீமான ரமண கதடா ரீபால ரமண சபதுடி மாக்கரம் இயேசுவின் நாமத்தா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, எங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, எங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, எங்க சபைக்கு கிடைக்க வேண்டிய
நன்மை, எங்க சபைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, ரட்சிக்கப்பட தேவ ஜனத்தை கிடைக்க வேண்டிய நன்மை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க கூடாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதம் கிடைக்க கூடாதபடி குறுக்கைக்கு போராடுகிற ரீபா லரா மாக்கா ரக்கா சேமனா ரீமான் கரபா துடிவாக்கரா லேமனா சேதாடா ரக்கதா, இந்த எபூசலின் ஆவி, இந்த எபூசலின் வல்லமைகள் இந்த நாட்களிலே கர்த்தர் அழிச்சு போடுவீராக, கர்த்தர் அழிச்சு போடுவீராக. யோவாப் முந்தி ஏறி இந்த எபூசனை அழிச்சதை போல இன்னைக்கு இந்த எபூசின் ஆவிகள் அழிக்கப்பட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது, எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியது, நீர் எங்களுக்கு தர நினைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே நீமான் கரபாதோடா ரக்கா சேமானா ரக்கா ரக்கா துடமா எங்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. எங்களுக்கு கிடைக்க வேண்டியவர்கள், எங்களுக்காக குறிக்கப்பட்டது, எங்களுக்காக வைக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் தேவன் கிடைக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற இந்த எபூசரின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகட்டும், முறியடிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் பலத்த கிரியை செஞ்சு தாவீதுக்கு எருசலேமை கொடுத்ததை போல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, எங்க சபைகளுக்கு கொடுத்து, எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து, கர்த்தர் சந்ததிகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமைக்கு அர்ப்பணித்து ஒப்பு ஜெபிக்கிறோம். பயணங்கள் அனுகூலமாய் முடியட்டும் என்று ஆஸ்வதித்து ஜெபிக்கிறோம். போராட சத்துருவை முறியடிச்சு போடுங்கன்னு ஆஸ்வதித்து ஜெபிக்கிறோம். பழையவர்கள்லாம் மாறி போகட்டும், சுகங்கள் மாறி போகட்டும், சுகம் பலனும் ஜீவனம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விஷயம் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக குறிக்கப்பட்டது, எங்க சபை மக்களுக்காக குறிக்கப்பட்டது, இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களுக்கு குறிக்கப்பட்டது, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுக்க நினைச்சிருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து சேரட்டும் என்று சொல்லி, பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஊழியக்கார மனதார வாசு வச்சு நான் வாழ்த்து அனுப்புறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பண்ணி உங்க நாமத்தை மையப்படுத்தி காத்து உலக அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.